அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புதிய வருடத்தை காண கிருபை பாராட்டின தேவனை நாம் இப்பொழுது உயர்த்துவோம். அவரை நோக்கி நாம் பார்ப்போம். நெருக்கத்திலே உமை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உமை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிதம் நடத்துகிறீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்துகிறீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சாருளே வாரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சாருளே வாரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஏந்தளித்தீர். உம்மை தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஏந்தளித்தீர். பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாடல்களை உணர்ந்தவர்களாய் பாருங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். புரியுங்களா? எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். தேவனுடைய சமூகம் தான் நமக்கு முன்பாக செல்லும். தேவன் தான் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் நம்மை உண்மையாய் தேற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருடத்துக்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும், ஏன்னா இந்த புதிய வருடம் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த புதிய வருடத்தை நான் எதை நம்பி நான் முன்னேறி செல்வது என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. தேவன் யாத்திராகமம் 33வது அதிகாரம் வசனம் 14 படியாக, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் என்ன செய்கிறாராம்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை தரக்கூடியவராய் இருக்கிறார். இந்த வேத வசனத்தில் பார்க்கின்ற பொழுது இது மோசே ஒரு சிறிய ஜெபமாக இருக்கிறது. மோசே தேவனிடத்தில் கேட்கிறார், கர்த்தாவே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களை நீர் இறங்கி வந்து விடுதலை பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வேன் என்று சொன்னீரே. இந்த ஜனங்களை என்னுடைய தலைமையில் நான் அழைத்து செல்கின்ற பொழுது நான் யாரை நம்பி முன்னேறி செல்வது? யார் எனக்கு துணையாக வருவார்கள் என்று மோசே தேவனிடத்தில் கேட்ட பொழுது மோசே என்ன செய்தார்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். புரியுங்களா? நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நம்முடைய தேவன், நம்மை படைத்தவர், உருவாக்கினவர். அவர் என்ன செய்கிறாரு? நம்மை
தோளை தட்டி கரத்தை பிடித்து என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் சொல்கிறாரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வாக்குத்தத்தை பிடித்துக் கொண்டு உறுதியாக கண்மூடித்தனமாக விசுவாசத்தோடு பிடித்துக் கொண்டு இந்த வருடத்தை முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் இந்த வருடத்தில் முடிவில் நீங்க சொல்லுங்க, இந்த வருடம் முழுவதும் எனக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதல் வருடமாக இருந்தது தேவன் முன்னே சென்றதினாலே என்று நீங்க நீங்க ஒரு சாட்சி சொல்ல முடியும். உங்களை ஒரு கர்த்தர் ஜீவனுள்ள சாட்சியாக எழுப்புவார். உங்கள் பட்டணத்திலே இருக்கிற இடத்திலே, வீட்டிலே, வேலை செய்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை ஜீவனுள்ள சாட்சியாக ஆண்டவர் எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் நம்முடைய இந்த எதிர்கால வாழ்க்கையை நமக்கு ஒரு தனிமை உணர்வோ இல்லை இன்றைக்கு இயற்கை சீற்றங்கள், சுனாமிகள், பூகம்பங்கள், ஏன்னா பார்த்தீங்கன்னா மழை, வெள்ளம், ஏன்னா அதிகமான வெப்பநிலை, இதில் அநேக ஏன்னா மக்கள் மடிந்து போகிறாங்க, தாக்கங்கள் உண்டு. இதில் யாரை நம்பி நாம் முன்னேறி செல்வது என்று நீ இருக்கின்ற பொழுது அருமையாய் தேவனுடைய பிள்ளைகளை காத்த அவர் சமூகத்துக்குள்ளாக மூடி மறைத்து உங்களை பாதுகாத்து நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். ஹல்லேலூயா. தேவனே பெரியவர் முன்பாக செல்கின்ற பொழுது நீங்க எதை குறித்து கலங்க தேவையில்லை. சிறு பிள்ளைகள் பாருங்க, வெளியே செல்றாங்கனாக்கா பெற்றோர்கள் முன்னே செல்கின்ற பொழுது தகப்பனார் முன்னே செல்கிறார் என்றால் அந்த பிள்ளை எவ்வளவு சந்தோஷத்தோடு கூட உற்சாகத்தோடு கூட என செல்லும் பாருங்க. அதை போல இந்த வருடத்திலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாக தேவ சமூகம் முன்பாக செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை காக்கும்படியாய் சேராபீன்கள், கேருபீன்கள், தேவதூதர்களை வைத்து நம்மை ஆண்டவர் பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவருடைய மேகஸ்தம்பம், அவர் அக்கினி ஸ்தம்பம் நமக்கு முன்பாக செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தான் மீகா 2வது அதிகாரம் வசனம் 13 பார்க்கின்ற பொழுது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணையில் நடந்து போவார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வருடத்தில் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். போகக்கூடிய எப்படிப்பட்டவர், எல்லா தடைகளையும், அதாவது பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஜேசிபியை போல, ஒரு புல்டோசரை போல கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து அவர் போகிறார். நீங்க ஆசீர்வாதத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு முன்பாக இந்த வருடத்திலே அவர் சமூகம் முன்பாக செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா மோசே எப்படி பாருங்க, ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாமல் போனால் சொல்றாரு, உன் சமூகம் எனக்கு முன்னாமல் செல்லாமல் போனால் எங்களை அழைத்து கொண்டு செல்ல வேண்டாம் என்று கேட்கிறாரு. கர்த்தர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சொன்னவர் பாலும் தேரும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளாக நடத்தி கொண்டு சென்றார். இன்றைக்கும் வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுக்கிறவர் மாறாதவர். அவர் மனிதன் மாறலாம். நம்ம நம்புகிற மனிதன் நாவிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலாம். ஜீவனுள்ள கர்த்தர் வேல் பற்றுதலாயிருப்பது நலம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அது பொய் சொல்லாது. அது சொன்னதை செய்துவிட்டு என அது நிறைவேறி அது வெறுமையாய் திரும்பாமல் அது சொன்ன காரியத்தை நிறைவேற்றி விட்டு அது திரும்பக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த வருடத்திலே ஆண்டவரே நம்முடைய சமூகம் இல்லாத ஆசீர்வாதங்களுக்கு தேவையில்லைப்பா, நம்முடைய சமூகம் என்னோடு வந்துச்சுன்னா அந்த ஆசீர்வாதம் நன்மையாக இருக்கும், சமாதானத்துக்குரியதாக இருக்கும், செழிப்புள்ளதாக இருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால்தான் 8வது அதிகாரம் வசனம் 2 ஒரு குஷ்டரோகி சொல்கிறார், ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்றான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஹல்லேலூயா. உமக்கு சித்தம் இருந்தால் சுத்தமாக்கி, இல்லாட்டி நான் இப்படியே இருந்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி அதனோட அர்த்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்ன? இந்த வருடத்தில் உங்களுக்கு முன்பாக செல்லக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. உங்களை எந்த விபத்துகளும் கொள்ளை நோய்களும் என உலகத்தில் இருக்கலாம், உங்கள் மத்தியில உங்கள் தேசங்களில் வரலாம், எதற்கும் பயப்பட தேவையில்லை. காரணம், உங்களோடு இருப்பது தேவ சமூகம், தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு தேவ பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள், தேவ சமூகம் நமக்கு முன்பாக செல்வதனாலே, தேவனுடைய அந்த பிரசன்னம் அந்த சமூகம் நம்மோடு இருப்பதனாலே என்னென்ன ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, என்னாகும் 32:32 யோர்தானுக்கு இக்கரையில் எங்கள் சுதந்திரத்தின் காணியாட்சி எங்களுக்கு உறுதியாகும்படி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்தசனராய் கானான் தேசத்துக்குள் போவோம் என்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே வாக்கு கொடுத்த கானான் தேசத்தை நாங்கள் சுதந்திரிப்பதற்கு நாங்கள் தேவ சமூகத்திலே யுத்த சனராய் போர் வீரர்களாய் என நாங்கள்
அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிப்போம். எப்பொழுது? தேவ சமூகத்தில் இருக்கின்ற பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு உன்னத பலனை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். தேவ சமூகத்தில் இருக்கின்ற பொழுதுதான் நீங்க ஜெயம் பெற்றவர்களால் முன்னேறி சென்று எல்லா காரியத்தையும் ஜெயிக்க முடியும். அதனால் தான் ஏசாயா 40வது அதிகாரம் வசனம் 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, பாருங்க, எல்லாருக்கும் பலனை கொடுப்பதில்லை. யார் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் புதிய பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை எடுத்து எழும்புவாங்க. பாருங்க, கழுகு எப்படி பலனை பெற்றுக் கொள்கிறது பாருங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்குது, முயலை தூக்குது, இப்படியாக நீங்க பார்க்கலாம். டாக்குமெண்ட்ரியில் பார்க்கின்ற பொழுது அவர் கழுகுக்கு ஒரு உன்னத பலனை தேவன் கொடுத்திருக்கிறார். பறவைகளிலே ஒரு ராஜா பறவை, புரியுங்களா? அந்த பறவை உன்னத பலன். கழுகு எப்படி பலனை இழந்து போனாலும் ஏன்னா பெரிய கண்மலையில் போய் கண்மலையில் போய் உட்கார்ந்து அது பலனை பெற்றுக்கொள்வது போல தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் புது பலன். கழுகுகளைப் போல செட்டையில் அடித்து எழும்பும்படியான பலனை கொடுத்து அவர்கள் செட்டையில் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. இந்த வருடத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பொழுது ஒரு புதிய பலன், உலக மாமிசத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு புதிய பலன், ஒரு உன்னத பலன், புரியுங்களா? அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து அந்நிய பாஷை பேசி ஆண்டவர் அப்படியே துதிக்க ஆரம்பிக்கின்ற ஒரு பரலோகத்துக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு உண்டாகிறது. கர்த்தர் வானத்திலிருந்து தபோ என்று உங்கள் மேலே உன்னத பலனை, அபிஷேகத்தை, வல்லமையை, கிருபையை, ஒரு அக்கினியை ஊற்றுவார். அன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், அன்றைக்கு எதை மேற்கொள்ளணுமோ எல்லா பலனையும் அந்த தேவ சமூகத்தை நாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். வாஞ்சியோடு ஆண்டவர் செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஒரு விசேஷ அபிஷேகத்தை இந்த வேளையில் ஊற்றுங்க. உன்னத பலனை ஊற்றுங்க ஆண்டவரே. பலத்தின் மேல் பலன் அடைய ஆண்டவரே. கர்த்தாவே, எலியாவின் பலனோடு கூட இந்த புதிய வருடத்துக்குள்ளாக ஒவ்வொரு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கேற்ற அபிஷேகத்தையும் வல்லமையும் இப்பொழுது ஊற்றுவீராக. எல்லாவற்றாலும் நிரப்புகிற எங்கள் தேவனே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் நிரம்பி வழியட்டும். வாஞ்சோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, பலனை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த உன்னத பலன் வருகின்ற பொழுது எல்லா பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் நீங்கி போகும் ஆண்டவரே. சோர்வுகள் நீங்கி போகும். குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா குழப்பங்கள் நீங்கி போகும். தரித்திரம் நீங்கி போகும். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அங்கு ஆளுகை செய்யக்கூடியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக இந்த பிள்ளைகளை நீ நிரப்பிக் கொண்டு இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை இந்த செய்தியை கேட்க உற்சாகத்தை கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் புதிய பலன், கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்பக்கூடிய பலனை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவ பலன் எங்க? சீக்ரெட் தாங்க. ரகசியம் என்ன? இந்த வருடத்திலே பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் என்ன? தேவ சமூகமே. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா இந்த வருடத்தில்? என்ன, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இந்த வருடத்தில் நான் தீர்மானம் எடுக்கிறேன், தேவ சமூகத்தை தான் காலையில் நாடுவேன். அப்பொழுதுதான் அந்த நாள் முழுவதும் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதுதாங்க ரகசியம். ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த புது வருடத்தில் ரிசொல்யூஷன், தீர்மானம் எடுத்திருப்பீங்க. ஆனால் இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் நான் தேவ சமூகத்தை நாடுவேன். ஏன்னா காலையில் எழுந்த பொழுது ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்பேன். வெளியே செல்கின்ற அந்நிய பாஷை பேசிக்கொண்டே நான் செல்வேன். தேவ சமூகம் என்னோடு கூட இருக்கும். எனக்கு முன்பாக தேவ சமூகம் செல்கிறது. ஆண்டவர் செல்கின்ற பொழுது உங்களுடைய காரோ பைக்கோ உங்களுடைய பயணம் செய்யக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் எதுவுமே விபத்துக்குள்ளாகாது. உங்கள் நிமித்தமாய் கர்த்தர் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவராக இருப்பார். கர்த்தருக்கு உங்களுக்கு ஒரு புதிய பலன் கொடுக்கின்ற பொழுது வேலை இடத்துல உற்சாகமாக வேலை செய்கிறீங்க. அந்த வேலைகள் நிமித்தமாக உங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கொடுக்கக்கூடியதாக அந்த வாசல்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பலன் தான் மிக முக்கியம். இன்றைக்கு நம்ம உலகத்தில் வாழ்கிறோம். நம்ம இறுதி மூச்சு இருக்கிற வரை நாம் மற்றவர்களுக்கு பலன் சுமையாய் மாறிவிடாது. நாம வேலை செய்ய மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான அந்த பலத்தோடு இருப்பது தான் ஒரு பெரிய மகா பெரிய ஆசீர்வாதம். அதை நமக்கு எப்படி கிடைக்கிறது என்றால் டானிக், பூஸ்ட் அதெல்லாம் சப்ளிமெண்ட்ரி. ஆனால் நமக்கு கர்த்தர் தான் நம்முடைய பலனாக இருக்கிறார். கர்த்தர் தான் நம்முடைய சோர்சஸ். இயேசு தான் நம்முடைய சோர்சஸாக இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காரனாக இருக்கிறார். அவர் சமூகத்தை தேடி வந்து விடுங்க. அவர் சமூகத்தில் ஓடி வருகிற பொழுது தேவன் உங்களுக்கு உன்னத பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொன்னாங்க? தேவ சமூகத்தில் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? பயந்தவர்களைப் போல அல்ல, பாயும் புலியாக மாறி
நாங்கள் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு 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 விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ள வரணும். தேவ சமூகத்தை நாடுகின்ற விசுவாச வீரர்களுக்கு தான் என்ன நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த காரியங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால தான் சங்கீதம் 46:11 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பாருங்க, சாதாரணமாக ஒரு ஆள் கிடையாது. நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தருடைய பேர் என்ன? சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, புரியுங்களா? நம்முடைய தேவன் உங்களுக்காக ஒரு பேர் சேனையை வச்சிருக்கிறாரு. கேருபீன்கள், செராபீன்கள், பரிசுத்த தேவதூதர்கள் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஒரு தேவதூதன் 180,000 பேர்களை என்ன செய்வான்? வீழ்த்தடிச்சு விட்டுருவானா. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். அதான் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். எப்படியாக யுத்தத்திலே பாருங்க, ஒரு தேசத்து யுத்தம் நடந்துட்டா முன்னால அந்த கேப்டன் என்ன செய்வாரு? அந்த தேசத்துடைய கொடியை எடுத்துக்கொண்டு அவர் கம்பீரமாய் அந்த எக்காலங்களை ஊதிக்கொண்டு அந்த தேசத்தினுடைய பாடல்களை பாடுகின்ற பொழுது பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போர் வீரனுக்கும் அந்த உணர்வு, வெற்றி பெற வேண்டும் தேசப்பற்று உணர்வினாலே அவன் முன்னேறி சென்று போரிட்டு வெற்றி பெறுவானாம். அதே போல நீங்க என்னைக்குனாக்க இன்றைக்கு இந்த வருடத்திலே தேவன் சேனைகளின் கர்த்தரினோடு இருக்கிறார். சொல்லிக்கொண்டே போங்க. தேவ பிரசன்னத்தில் நிரம்பிக் கொண்டே போங்க. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் உங்களோடு வருகின்ற பொழுது யாராலும் எவராலும் எதிர்த்து நிற்க முடியாது. அசுத்த ஆவிகள், பில்லி சூனியங்களோ பிசாசுகளோ உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. காரணம், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு தேவ சமூகம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்ற பொழுது செங்கடல் இரண்டாக பிளந்தது. யோர்தான் நதி பின்னிட்டு திரும்பியது. எரிகோ கோட்டை வீழ்ந்தது என்று பார்க்கிறோம். தேவ சமூகம் முன்பு சென்றதினாலே. ஹல்லேலூயா. தேவ சமூகம் தாவீதோடு இருந்ததினாலே கோலியாத்தை இலகுவாக அவர் மேற்கொண்டார். ஹல்லேலூயா. சாத்ராக், மேசக், யாபேத்நேகோ, தானியேலுடைய நண்பர்கள் தேவ சமூகத்தில் இருந்ததினாலே 7 மடங்கு அவர்களுக்கு அக்கினி சூடாக்கப்பட்டு நேபுகாத்நேசர் அவர்கள் தூக்கி போட்டான். ஆனால் தேவ சமூகம் இருந்த பொழுது அவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் உலவினார். 4வது ஒரு ஆள் அங்கே உலாவுவதை கண்டார்கள். அவங்களுடைய சரீரம் அவங்க அந்த அக்கினியில் வேகவில்லை. புரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை தேவ சமூகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல பார்த்தீங்கன்னாக்க அன்றைக்கு தானியேல் சிங்கத்தினுடைய கெபியில போட்ட பொழுது தேவ சமூகம் இருந்ததுனாலே சிங்கம் தானியேலை சேதப்படுத்த முடியவில்லை. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் தேவ சமூகத்தின் மூலமாக அநேக வெற்றிகளை பெற்ற பரிசுத்தவான்களை தேவ மனிதர்களை நம் வேதத்திலே நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவ பிரசன்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் பலத்தின் மேல் பலனை பெற்றுக் கொள்றாங்க. பாருங்க, கென்னத் ஹேகன் என்று ஃபெய்த் மினிஸ்ட்ரியினுடைய ஃபவுண்டர் என்ன சொல்றாரு? அதிகாலத்தில் எழுந்து ஒவ்வொரு நாள் 3 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஆண்டவர் துதிப்பாராம். துதிக்கும் கர்த்தர் ஒரு உன்னத பலனை கொடுக்கிறது மட்டுமல்ல, ஒரு ரெவலேஷன் அன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அவருக்கு காண்பிப்பாராம். அந்த நாள் வெற்றியின் நாளாக அவருக்கு முடியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதை நீங்கள் வாழ்க்கையை அபியாசப்படுத்தி பாருங்க. நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியுங்க. ஹல்லேலூயா. 3 மணி நேரம் சொல்ல, ஒரு 10 நிமிடம் முயற்சி பண்ணி பாருங்க. 5 நிமிடம் 10 நிமிடம் முயற்சி பண்ணி பாருங்க. அந்த நாள் பொழுதும் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி. அதனால்தான் சங்கீதம் 18வது அதிகாரம் வசனம் 29 உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சேனைகளின் கர்த்தனமோடு இருக்கிறாங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அன்றைக்கு ராஜாவுடைய கோட்டைகள் மதில்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் 10 மீட்டர் உயரத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மதிலை கூட உம்மாலே நான் தாண்டுவேன். உன்னத பலனை கொடுக்கிற கர்த்தராலே தாண்டுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் ஒரு மனிதனாய் பாய்ந்து சென்று அதை முறியடிப்பேன் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, சங்கீதம் 9வது அதிகாரம் வசனம் 3 உமது சமூகத்தில் சத்துருக்கள் இடறி விழுவார்கள். பாருங்க, யாருடைய சமூகத்தில்? கர்த்தருடைய சமூகத்தில் தான் சத்துரு. இப்போ தேவ பிரசன்னத்தை நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக எந்த சத்துரும் வரமாட்டாங்க. சத்துரு தான் இடறி விழுவார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இந்த வருடத்தில் தேவ சமூகத்தில் அப்படியே நிரம்பிடுங்க. ஒரு முயற்சி பண்ணி பாருங்க, இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கிறது. இந்த காரியத்தெல்லாம் நான் செயல்படுத்தி பார்க்கிறேன். நீங்கள் பார்த்து இந்த வருடத்தில் நீங்கள் சொல்லலாம், ஒவ்வொரு நாளும் சொல்லலாம், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதத்திலும் நீங்கள்
சாட்சி சொல்லலாம், டெஸ்டிமனி சொல்லலாம். தேவ சமூகத்தை நான் நாடினதுனாலே, ஏன்னா இதற்கு முன்பாக இருந்த கண்ணீர் கவலைகள் உள்ள வாழ்க்கை இல்லாதபடி இப்பொழுது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்று இங்கே ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள சாட்சியை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அதனால்தான் ஏன்னா தேவனுடைய சமூகம் எப்படிப்பட்டிருக்கிறது, ஏன்னா தேவ சமூகத்தில் ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டாலே, அதனால வேத வசனம் என்ன சொல்கிறது, லூக்கா 15:7-10, மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாகும், தேவதூதர்கள் மத்தியிலும் அந்த சந்தோஷம் இருக்கும். லூக்கா 15:7-10 பார்க்கும்போது இளைய குமாரன் என்ன பண்ணா, ஏன்னா சொத்தை வித்து பன்றிகள் கூட தவிடுகளை கிடைக்காதபடி உலக சிற்றின்பங்களில் சீக்கிய கடைசியில் என்ன செய்தான், தகப்பனிடத்துக்கு திரும்பி வந்தான். வருகின்ற பொழுது அப்ப மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் மட்டுமல்ல, தேவதூதர்களும் சந்தோஷமாக இருக்கிறார்களாம். புரியுங்களா? அப்ப கர்த்தருடைய சமூகம் நமக்கு உங்களுக்கு என்ன உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது, கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு என்ன உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஒன்று தேவ சமூகத்தில் உங்களுக்கு என்ன உண்டாகி இருக்குன்னாக்க வல்லமை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் உன்னத பலனை கொடுக்கக்கூடியவராய், கழுகளை செட்டையில் எடுத்து எலும்புக்கூடிய பலனை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். இரண்டாவதாக தேவ சமூகத்தில் நீங்கள் வருகின்ற பொழுது அங்கே ஆனந்தம், சந்தோஷம், பேரின்பம் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் சங்கீதம் 16:11, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 16:11, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். இதை இந்த உலகத்தினுடைய சாத்தான மனக்கண்கள், ஏன்னா உலகத்தினுடைய மக்களை மனக்கண்களால் மூடி வைத்திருக்கிறான். அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு அதனால தான் அவங்க உலக சிற்றின்பங்களை தேடிக்கொண்டு, ஏன்னா களியாட்டங்கள், இரவு விடுதிகள் எல்லாம் சென்று அவங்க என்ன செய்கிறாங்க, ஏன்னா ஆடி பாடி, ஏன்னா அவங்க குடித்து கும்மாளம் போட்டு அவங்க அதுக்கப்புறமா அதன் முடிவு அவங்களுக்கு என்ன, அவங்க கண்ணீரோடு கவலையோடு கூட கணவன் மனைவி டைவர்ஸு, அதுபோல் விபத்துகள், இப்படியாக மானம் போய் அநேக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவங்களுக்கு அந்த பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது என்பது தெரியாததினால்தான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யாராக இருந்தாலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நேரமே நீங்கள் ரட்சிக்கப்படலாம், அவருடைய பிள்ளையாக மாறலாம், இந்த தேவ சமூகத்தை நீங்கள் உணரலாம். நீங்கள் செய்ய வேண்டியது, இயேசு கிறிஸ்துவே, நீர் எனக்காக என் பாவங்களுக்காக மரித்தீர், அடக்கம் செய்யப்பட்டீர், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர் என்பதை விசுவாசிக்கிறேன், நீரே உலக இரட்சகர் என்று நீங்கள் வாயினால் அறிக்கையிடுகின்ற பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்க, தேவ பிரசன்னத்துக்குள்ளாக வர்றீங்க, தேவ சமூகம் உங்களோடு இருக்கிறது. அவர் துதிக்க ஆரம்பிங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் தேவனுடைய சமூகத்தை ஓடி செல்ல ஒவ்வொரு நாளும் சென்று அவர் சமூகத்தில் அந்நிய பாஷையில் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்பேன். முடிக்கின்ற பொழுது இந்த உலகம் தர முடியாத ஒரு பேரின்பத்தை நான் உணர்வேன், சந்தோஷத்தை சொல்ல நினைப்பேன். அப்படி சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம், பேரின்பம் உண்டாகும். நீங்களும் அதை ருசித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் எல்லாரும் பேரின்பம், அதே போல நித்திய மகிழ்ச்சி உங்கள் மேல் தலையில் தங்கும். அது என்னன்னாக்கா தேவ சமூகம் தான், தேவ பிரசன்னம் தான். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு வைத்திருக்கிற கர்த்தர் காரியம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நீங்கள் தேவ சமூகத்தில் ஓடி வந்து விடுங்க, சமூகத்தை நாடுங்க. உங்களுக்கு என்ன உண்டாகும், பேரின்பமும் நித்திய மகிழ்ச்சி உங்கள் மேல் உண்டாகும். ஹல்லேலூயா. பாருங்க, கார் முகிலை பார்த்து விட்டால் மயில்கள் தோகை விரித்து ஆடும். புரியுங்களா? அதே போல தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னாக்கா அதில் அப்படியே துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரை அந்நிய பாஷையில் பேசி அப்படியே துதிக்க ஆரம்பிக்கின்ற போது உங்களுக்கும் பரலோகத்திற்கும் ஒரு கனெக்ஷன் உண்டாகிறது. தேவ பிரசனம் இறங்கி வருகிறது. நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது நீங்கள் எதை ஜெபிக்கணும் உங்களுக்கு தெரியாத பொழுது பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வசனம் 28, 26, 27 நம்ம பார்க்கலாம். அப்போ பிரசனத்தை உணர்றீங்க, அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், துதிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஒரு மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தை அப்படியே ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 13, மகிழ்ச்சியாக இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன், ஒருவன் சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன் என்று சொல்லி சங்கீதம் 5ஆம் அதிகாரம் வசனம் 13 சொல்கிறது. ஹல்லேலூயா.
அதனால தான் தாவீது பாருங்க, தாவீதுடைய பெட்டி, கர்த்தருடைய பெட்டி வீதியில் வருகின்ற பொழுது தாவீது ராஜா என்பதை கூட உணராதபடி அவர் என்ன செய்றார், நடனமாடி கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாராம். ஹல்லேலூயா. போர் தளபதியோ தன் மனைவியோ மக்களோ பார்ப்பது குறித்து அவர் கவலைப்படலை. ஏன்னா தேவ சமூகம் தான் பேரின்பம், தேவ சமூகம் தான் நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதை உணர்ந்தாரு. கர்த்தரை உயர்த்தினால் தான் கர்த்தர் அவரை பேரரசனாக கர்த்தர் உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே அவருடைய மனைவியாக மீகாள், மோசே அவருடைய மனைவியால் மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லார் வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாய் ஆடி பாடினேன் என்று 2 சாமுவேல் 6வது அதிகாரம் வசனம் 21 தாவீது சொல்கிறார். தாவீது தன்னுடைய மனைவியாக மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன் என்று தாவீது சொல்கிறார். ஹல்லேலூயா. தாவீது அப்படி என்ன செய்கிறாரு, அந்த ஆண்டவர் உயர்த்தினாருங்க, மேன்மைப்படுத்தினாரு. அதனால தான் நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடுகிறேன் என்று சொல்லி தன்னை மனைவியாகி மீகாளை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் அப்பா என்ன உயர்த்தலை, உன் அப்பா என்ன பேரரசனை மாற்றலை. யார் மாற்றினா? கர்த்தர் மாற்றினார். தேவ சமூகம் என்னை மாற்றியது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகர் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம். தேவ சமூகத்தை வந்து விடுங்க, கர்த்தர் துதிக்க ஆரம்பிங்க, ஆண்டவரை என்ன பாட ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, வேத வசனத்தை வாசிங்க. நீங்கள் இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நீங்கள் என்ன உணர்வீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவரை துதித்து பாடுகிறோம். ஏன்னா கர்த்தரை துதிக்கின்ற பொழுது, பாடுகின்ற பொழுது உங்களுக்கு பரலோகத்துக்கும் இடையே ஒரு கனெக்ஷன் உண்டாகிறது. அது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறது. அதனால தான் தாவீது பாவம் செய்தார். பாவத்தில் விழுந்த பொழுது கூட அவர் வேற எங்கேயும் போடலை. ஆனால் கர்த்தர் சமூகத்தை தேடி ஓடி வந்தார். சங்கீதம் 51வது அதிகாரம் வசனம் 11 பத்சபேலத்தில் பாவம் செய்த பொழுது, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும் என்று கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார். தாவீதினுடைய விண்ணப்பம் என்ன? ஆண்டவரே உங்கள் சமூகத்தை விட்டு தள்ளாதிருங்கப்பா, உங்கள் சமூகம் தான் எனக்கு வேணும், முக்கியம், அதுதான் என்னுடைய வாஞ்சை. அதனால தான் கர்த்தர் தாவீதை பேரரசனாக மாற்றினாருங்க. உங்கள் வாழ்க்கையில் பாவத்தில் ஒருவேளை என்ன விழுந்திருக்கலாம். நான் ஒரு பெரிய பாவி, ஆண்டவர் சமூகத்தில் வருவதற்கு எனக்கு தகுதி இல்லையே என்று நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தாவீது பாருங்க, பத்சபேலத்தில் விபச்சாரம் பண்ணார். அது மட்டும் இல்லை, அவருடைய கணவரை கொலை செய்தார். ஆனால் அவர் தேவ சமூகத்தில் ஓடி வந்து விட்டார். அவர் வந்து நின்ற இடம் கர்த்தருடைய சமூகம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே உடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதிரும், பரிசுத்த ஆவியை விட்டு என்னை எடுத்து விடாதும் என்று சொன்னார், கதறினார். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசனாய் தாவீதை கர்த்தர் மாற்றியதுக்கு காரணம் என்ன? தேவ சமூகத்தை வந்து விழுந்தது தான், சமூகத்தையே நாடினது தான், அவர் சமூகத்தையே வாஞ்சித்து அவர் தேடினது தான். ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகம் இருக்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால தான் சிம்சோனுடைய பாருங்க, தேவ சமூகத்தை விட்டு விலகி போனதுனால தான் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் முடிவு பயங்கரமாக அவனுக்கு இருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை இழந்த சவுல் ராஜாவினுடைய முடிவு எவ்வளவு பயங்கரமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ரோமர் 14வது அதிகாரம் வசனம் 17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதாங்க இந்த புதிய வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சியின் வருடமாய், சந்தோஷத்தின் வருடமாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, தேவ சமூகத்தை நாடணும். தேவ சமூகத்தில் தான் வல்லமை இருக்கிறது. புது பலனை பெற்றுக்கொள்கிறோம். தேவ சமூகத்தில் தான் என்ன உண்டாகிறது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் தேவ சமூகத்தில் தான் என்ன கிடைக்கிறது, அற்புதம் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் தான் கன மகிமை நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை வருகிற தொடர் போதனையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொண்ட காரியம், தேவ சமூகத்தில் நம்ம இருக்கின்ற பொழுது நமக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் இருக்கின்ற பொழுது, நாடுகின்ற பொழுது மகிழ்ச்சி, நித்திய பேரின்பம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே மோசேக்கு ஆண்டவர் சொன்னாரே, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதே போல இந்த வருடத்திலே கர்த்தர் ஆரம்பத்திலே வந்திருக்கிற நாம் கர்த்தர்
நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். யாத்திராகமம் 33வது அதிகாரம் வசனம் 14 படி என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதம் கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. புரியுங்களா? என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னை தேற்றிடுதே. உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கர்த்தாவே, செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த டெலிவிஷன் ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவரே, உலகம் முழுவதும் செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் முன்பாக உடைய சமூகம் முன்பாக செல்லட்டும். உடைய சமூகத்தில் வல்லமை உண்டு, உடைய சமூகத்தில் பேரின்பம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. உடைய சமூகத்தில் இருக்கின்ற பொழுது அற்புதம் நடைபெறுகிறது. உடைய சமூகத்தில் என்ன உண்டாகிறது என்றால், உடைய சமூகத்தில் இருக்கின்ற பொழுது கனத்தையும் மகிமை நீ கொடுக்கக்கூடியவராக இருக்கிறேன். அப்படியாக இந்த ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து உயர்த்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அடுத்த தொடரில் பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.